கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரரை கலாய்க்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். வேலை கத்திரி எல்லாம் ஹோல் ஸ்டைல் ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள, வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வருடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாரு பெசநகர் திருவான்மூர் இப்படி சொல்லி சொல்லி அவனை உஸ்பேத்தி விடு. பாரு எனி டைம் உயரம் கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறான். இல்ல போதும் போதும் நீ அடிச்சுக்க. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு கொடுக்க போற? அது வெங்காய தோசைல விஷம் வச்சு கொடுப்பான். சாப்பிட்டு செத்து போயிடும். குருஜி வரணும், குருஜி வரணும், குருஜி உள்ள வரணும், குருஜி வரணும். குருஜி 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 புரிஞ்சிருச்சு. டேய் 2 தோசை போடுறா. டேய் 3 இட்லி வைடா. ஒரு மசாலா வடை. ஏ மசாலா வடை கேன்சல். தொண்டி வடை சீக்கிரம் வா. யார் இருந்தாலு? என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்னை தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த எருமாட்ட துரத்துறா. குருஜி என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க குருஜி. ஓம் ரீம் ரீம் ரீம். பாத்துரா, கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சிருந்தா மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மகனே இதார் உன் நண்பனா? என்கிட்ட தீச்ச வைக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி 2 அப்பு அப்பனா. அப்ப வேண்டாம் நீ மட்டும் வாங்க. மகனே நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரிஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவடா ராக்கெட் வச்சு குத்துறதே? டேய் கேண்டீனே காலி செய், இல்லையில் நீ காலி. யாரா இவன்? அடிச்சுக்கறியே. ஏம்பா கருப்பு சட்டை பொறுமையா வர மாட்டியா? யாரப்பா இது? நாளைக்கு பரோட்டா 8 பார்சல் கேக்குது. தோசைய வேமா போடுமா? வச்சு பார்க்க கூடாது. பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனலாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? என்னங்க வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. டேய் சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லு பாப்பா. பாரா, இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து வடை, இது வந்து என்ன? என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். இந்த தட்டு முட்டு சாமா இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என் சன் பூசன் இல்லையே. புலி ஒரு முது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல்லலடுங்க. எஸ் யூ மாணிக்கா, ஐ ஆம் பூசன். ஆக்சுவலி மோஸ்ட்லி மூக்கு சளி. யாரா இந்த ஜோக்கர்? மாணிக்கா, இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. யூ எங்க சாப்ப நீ எப்படி உடைக்க போச்சு? ஒரு நிமிஷம் இருடா. லிங்கம் அந்த கள்ளப்பருப்பு எடுத்து வச்ச மறக்காம வச்சிட்டேனா? டேய் நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லு. மை டியர் சன், பேசாம அவன் கேண்டீன் வச்சிடலவா? வாடாடி இப்பவே கேட்டிரோம். யாரு வேலா? மாப்ள நம்ம கேண்டீன் உடைக்கிறதுக்கு ஒரு ஜோக்கர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலு? மாஞ்சா வேலு. குட் மார்னிங். ஸ்டாப் திஸ். இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை விடலையா? மாலை போட வேண்டியது எனக்கு இல்லை, இதோ அவங்களுக்கு. மிஸ்டர் சிவஞானம் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருச்சியை காப்பாற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ பெருமையான விஷயம். இந்த கோபுரத்தை நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் see sometime.
நம்ம சிட்டியில் இருக்கிற மேஜர் கிரைம்ஸ் என்ன? செவத்தியாபுரம் ஏரியால கார் திருட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சார். சார் கேட்டது மேஜர் கிரைம்ஸை பத்தி. சார் சமீப காலமா ரியல் எஸ்டேட் பிசினஸ்னால ஏகப்பட்ட கொலைகள் உள்ளது. ரவுடிஸ் அதிகமாயிடுச்சு சார். அப்போ அந்த ரவுடிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல? இருக்கு சார். லைக் டோல்கேட் ஜகா, ராம்ஜி நகர் கிட்டு, ஒரையூர் ஒன்றிப்புலை. ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆகுதே, உமாபதியோட ஃபைல் இருக்குல்ல? அந்த ஃபைல் தனியா இருக்கு சார். கேன் யூ கெட் இட்? சார் உமாபதி எம்டி. அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை சார். யாருமே பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னை கொண்டுடுவாங்க சார். டென்ஷன் ஆகாம நிதானமா சொல்லுங்க. என் பேர் லோகநாத் சார். எனக்கு திருவரம்பூர்ல சொந்தமா லேண்ட் இருக்கு சார். அந்த லேண்டை தாதா உமாபதி எனக்கு வேணும்னு கேட்டா சார். என்னை மிரட்டினா சார். நான் தர முடியாது சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு அந்த லேண்டில் வீடு கட்டுறதுக்காக மனபூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். தாதா உமாபதி ரவுடிகளோட வந்தா. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம். அங்க இருந்து எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டா சார். நான் பயந்து ஓடினேன். என் பின்னாடியே துரத்திட்டு வந்தான். ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்துட்டா சார். அப்ப அவன் கையில இருந்த கத்தி அவனையே குத்திருச்சு. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன் சார். டோன்ட் டு தட். நீங்க முதல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே, கோ நவ். சார் சிவஞானம் சார், நம்ம உடனே இப்போ திருவரம்பூர் போனோம். அங்கே தாதா உமாபதி நிறைய பேரை வெட்டி சாச்சிருக்கான். டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கெட் ஆர்கனைஸ், கம் ஆன். சார், உமாபதியோட ஃபோட்டோ கேட்டீங்கல்ல? எஸ். முதல்ல இதை பாருங்க. வாட்? இப்போ வந்துட்டு போனது உமாபதியா? மறைமுகமா உங்களை வான் பண்ணுறதுக்காக வந்துட்டு போயிருக்கான் சார். அப்போ திருவரம்பூரில் உங்கள்கிட்ட என்ன சொன்னானோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் சார். கேட்ட ரேட்டுக்கு லேண்ட தராம நீ பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருப்ப. எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா. டெஃபினட்டா ஏதாவது ஆதாரம் விட்டு போயிருப்பான். கம்ப்ளீட்டா அலசுங்க. சான்ஸே இல்லை சார். சம்பவ இடத்துல எந்த விதமான எவிடன்ஸையும் விட்டு போயிருக்க மாட்டான். அவ்வளவு கச்சிதமா செய்யறவன் சார் இந்த உமாபதி. ஷிட். அவனோட பேக்ரவுண்ட் என்ன? பிளேடு போடுறது, செயின் இருக்கிறதுன்னு சில்லறைய ஆரம்பிச்சவன். திடீர்னு பார்த்தா 10 ரவுடி பசங்களை கூட வச்சுக்கிட்டு பெரிய ரியல் எஸ்டேட் தாதா ஆயிட்டான் சார். கட்சிக்காரங்களுக்கு பொட்டியும் கொடுக்குறான், கூட்டியும் கொடுக்குறான் சார். தூத்தேரி. எல்லா தாதாக்களும் மாதிரி இவனுக்கு ஊருக்குள்ள பெரிய தொழிலதிபர்னு பேரு சார். இவரை உங்களுக்கு தெரியுமா சார்? நேற்று திண்டுக்கல்ல ஒரு ரவுடி கும்பல் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு. நான் தான் காப்பாத்தேன். நேத்து துரைசாமி ரெட்டியை மோட்டர்ல அட்டாக் பண்ண கூலிப்பட ரவுடிங்களை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். What the hell are you doing, man? அந்த கூலிப்பட ரவுடிங்கள ஒருத்தன் கிடைச்சா கூட போதும். இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், இந்த மாதிரி அடிக்கடி கொலை நடக்குது. யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. நான் இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர்லாம் தப்பு பண்ணவங்க கிட்ட கவர் வாங்கிட்டு கப்பு சுப்புன்னு இருந்தாங்க சொல்றீங்களா? You are talking too much. I am a media person. I have every right to ask any questions, sir. Press meet வைக்கிறேன். அப்ப வந்து கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இப்போ என்ன வேலை செய்ய விடுங்க. ஓகே, just go. Hello. What is this? மேன் ஹேண்ட்லிங். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். Take him away. Go. அப்படியா? என்ன கவர் பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க. மீடியாவோட பவர் என்னங்கறதை இந்த காக்கிக்கு காமிக்கலாம். ஒரே நேரத்துல இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா புதுசா வந்திருக்கிற ஏசிபி போஸ் பொறுப்பாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. காவல்துறையோட இந்த மௌனத்துக்கு பின்னால செயல்படாத நம்முடைய டிவி நியூஸ் பாத்தியா? மொத்தமாக ராஜினாமா செய்து விட்டு போய் விடலாம் என்று மக்கள் கருதுகிறார்கள். QTV-க்காக என்ன இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆறாரு. பாத்தியா, கையில மைக் கிடைச்ச உடனே பேசுற பேச்ச. மைக் இருந்தா பேசத்தாண்டா செய்வாங்க. அதென்ன மக்கள் நினைக்கிறார்கள். நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் மக்கள் நினைக்கிறதா சொல்றதா? அவன் என்ன கேட்கலாம்? IPS அவனுக்கு அந்த யோக்கியதை இருக்கு. நீ கேட்காத.
ஏன் வேலு கேட்க கூடாதுங்கற? கரெக்ட், கேளுமா. நீ எப்பவும் சின்னவனுக்கே சப்போர்ட் பண்ணு. மருமகளே, என்ன மாமா? ஒருத்த படிச்ச காலேஜ்ல வாத்தியாரா போனான்னா பெருமை. ஆனா இவரு படிச்ச காலேஜ்லயே கேண்டீன் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா மாமா, சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல என்ன தப்பு? டேய் போஸ், எஸ்பா, இவனுக்கு வேலுன்னு அழகா பேர் வச்சிருக்கோம்ல, வெளியில அவனுக்கு என்ன பேர் கேளு? அது நான் சொல்றேன், மாஞ்சா வேலு. அது என்ன மாஞ்சா? அது வந்துனே இந்த மாஞ்சா போட்ட நூல்ல பட்டம் விட்டா பக்கத்துல வேற ஏதாவது பட்டம் டீலுக்கு வர்றப்போ அதை நறுக்கு நறுத்து விட்டுரும். அந்த மாதிரி இந்த மாஞ்சா எப்படி செய்வாங்க வேலு? அத நீ இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை எடுத்து நைஸா தூள் பண்ணி பவுடர் மாதிரி சலிச்சு ஏமா இது என்ன கோபி மஞ்சூரியனா? சமையல் குறிப்பு மாதிரி செய்முறையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுவீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஹியர். எஸ் சார். இன்னைக்கு ஆபீஸ்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஐ see. எல்லா மீடியாக்காரங்களும் வராங்க. தத்துபத்துன்னு வளராம இருந்தீங்கன்னா நீங்க அங்க வரலாம். தம்பி ஹெல்ப். இந்த வந்துட்டேன். அண்ணே, இது அவரோட கேமரா. கிணத்துல தூக்கி போடு. இது அவரோட ஐடி கார்டு. எரிச்சிடுறேன். இந்த லைட் டாக்ஸ். ஏமா பாருமா, அவன் தூக்கிட்டு போறாமா. குடுங்க. அம்மா, இந்த பசங்களுக்கு என்னுடைய பவர் தெரியலம்மா. அண்ணே, அந்த கண்ணை கொடு. டேக்மா, ஃபுல்லி லோடட். இந்த யூத்தோட லொல்லு தாங்க முடியல. சுட்டு தள்ளிடுறேன். சுடுறா. ஒண்ணு இல்லப்பா, பிங்கியே கொந்தளிச்சிட்டான். பொம்மை துப்பாக்கி பயந்துட்டீங்களே.